2015 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் தந்தை வயதுகளின் கூடுதல் என்ன? ஆப்ஷன் ஏபிசிடி இருக்கு. இப்போ 2015 அவங்களோட விகிதம் 1:4, 2023 அவங்க விகிதம் 3:8 சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு விகிதம் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட் எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் 1:4 அப்படிங்கிறது வந்து 2015, அடுத்து 3:8 அப்படிங்கிறது 2023. சரியா? இப்போ இப்படி ரெண்டு விகிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளவு? இந்த வருஷத்துக்கு எத்தனை டிஃப்ரெண்ட் வருது? 2023 2015 கழிச்சா 8 வருஷம். அதாவது ஃபர்ஸ்ட் 8 வருஷம் கழிச்சு அவங்க விகிதம் வயதுகளின் விகிதம் இப்படி மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த 8 வருஷங்கிறத மேல எழுதிக்கலாம். இன்ட்டு கீழே இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கணும். கீழே இருக்க ரெண்டாவது கொடுத்துருக்க வருஷத்துக்கு டிஃப்ரெண்ட் பார்க்கணும். 8ல இருந்து 3 மைனஸ் பண்ண எத்தனை? 5 போட்டுக்கலாம். இப்போ கீழே வகுத்தல் போட்டுட்டு இதை ரெண்டையும் கிராஸ்ல பெருக்கணும். 8ங்கிறது இந்த வருஷம், இந்த 5ங்கிறது கீழே இருக்க ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணிக்கலாம். 5. இப்போ இதை கிராஸ்ல பெருக்கணும். 3 12 மைனஸ் 4 8. சரியா? இதை கொண்டு வரணும். இது என்னன்னா இது வருஷம் 8 வருஷம், இது வந்து கீழே இருக்க ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். 5 பை கிராஸ்ல பெருக்கி அதை மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ 8 × 5 இருக்கட்டும், பை 12ல இருந்து 8 கழிச்சா 4, இதை அடிச்சா 1 4 4 7 4 8. ஸோ 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா இது என்னன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிருது தான் இது. அதோட மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட் தான் இது. 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, இதை அப்படியே அங்கே அப்ளை பண்ணிடலாம். அதாவது 2015 அவங்க வயதுகள் எவ்வளவு வந்துடும்? 10, இந்த எக்ஸ் 4 கூட பெருக்கணும், 4x, அப்போ 40. 10:40 ஆயிரும். எப்போ? 2015. கேட்டிருக்க கேள்வி என்ன? 2010னா இதுல 15ல இருந்து 5 வருஷம் மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 2010 இவங்க வயசு என்னவா இருக்கும்? 5 வயசு, ரெண்டு பேருமே 5 வருஷம் கம்மி பண்ணணும். அப்போ 10ல இருந்து 5 கழிச்சா 5, இவங்களுக்கு 5 வருஷம் கழிச்சா 35. கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 35 + 5 40. சரியா? ஆப்ஷன் ஏ. இதுல 2 வருஷம் கொடுத்துருக்கனால 2 வருஷத்தை மைனஸ் பண்ணி நம்ம இயர்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சில சமயம் கணக்குல அவங்களே 4 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. சரியா?